இன்கம் டேக்ஸ் பில் 2025 பத்தி நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். இன்கம் டேக்ஸ் பில் 2025 என்ன? இன்கம் டேக்ஸ் பில் 2025 தி இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961 அதோட ரீப்ளேஸ்மெண்ட் தான் தி இன்கம் டேக்ஸ் பில் 2025 அப்படிங்கிறது. இதுல என்ன பெரிய அட்வான்டேஜஸ் இருக்குதுங்கிறத மட்டும் நம்ம லிஸ்ட் பண்ணி இந்த வீடியோல நம்ம சில காரியங்களை கத்துக்க போறோம். அது என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாங்க. அசஸ்மெண்ட் இயர், பினான்சியல் இயர் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதை இனிமே டாக்ஸ் இயர் அப்படின்னு தான் நம்ம இனிமே டாக்ஸ் ஃபார்ம்ல அப்புறம் வாய்மொழி பேச்சுல இதுல எல்லாமே இனிமே அதை தான் உபயோகப்படுத்த போறோம், டாக்ஸ் இயர். அடுத்தது இது எஃபெக்ட் 1/4/2026 இருந்து தான் வருது. அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நம்ம நிறைய அப்சர்வேஷன் பண்ண வேண்டியது இருக்கு அந்த இன்கம் டாக்ஸ் பில் 2025 பத்தி. அதுல அடுத்தது செக்ஷன், சாப்டர், ஷெட்யூல், புக்ஸோட வால்யூம் இது எல்லாமே, அதுக்கப்புறம் லாங்குவேஜ் இதெல்லாம் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. அதாவது எல்லாருக்கும் யார் வேணுமானாலும் படிச்சு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு லாங்குவேஜ் சிம்பிளிஃபை பண்ணிட்டாங்க. அந்த சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். சீக்கிரம் புரிஞ்சு என்ன ஆக்டிவேட் பண்ண முடியுமோ டாக்ஸேஷன் ஃபைலிங்க்கும் நம்ம இன்கம் காமிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கும் ஏற்ப ஒர்க் பண்ணிக்கலாம். அப்போ இந்த இன்கம் டேக்ஸ் பில் அதுக்கு ரொம்ப மெயினா சப்போர்ட் பண்ணுது. அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல என்ன செக்ஷன்ஸ் எல்லாம் என்ன சிம்பிளிஃபை பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அதாவது செக்ஷன் 819 செக்ஷன்ல இருந்து 536 செக்ஷனா கம்மி பண்ணிருக்காங்க. அடுத்தது சாப்டர் 47 சாப்டர்ல இருந்து 23 சாப்டரா குறைச்சிருக்காங்க. அடுத்தது ஷெட்யூல் 16, டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் 622 மட்டும்தான். அப்போ இது எல்லாமே நமக்கு சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம அதை பார்க்கும்போது நிறைய கத்துக்கலாம். அடுத்தது ட்ரஸ்ட், சொசைட்டி, சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூட் இதையெல்லாம் இனிமே நம்ம கவர்மெண்ட் இது எதுக்கு கீழே கொண்டு வராங்க அப்படின்னா நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் என்பிஓ அப்படிங்கிற கேட்டகரியில கொண்டு வராங்க. அந்த என்பிஓ கேட்டகரியில அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் மேண்டேட்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா, அந்த இன்கத்துக்கு, அதாவது கார்பஸ் ஃபண்ட் சொல்லுவாங்க. கார்பஸ் ஃபண்ட்னா டொனேஷன் ரிசீவ் பண்ணதை நீங்க இன்கமா கன்சிடர் பண்ணிக்கலாம், நான் ப்ராஃபிட் இன்கமா கன்சிடர் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நீங்க சப்போஸ் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணல அப்படின்னா அந்த கார்பஸ் ஃபண்டை அதை இன்கமா நான் ப்ராஃபிட் இன்கமா கன்சிடர் பண்ண முடியாது. If no registered under NPO, that donation is called profit oriented income. அடுத்தது virtual assets, virtual digital assets. virtual digital assets அப்படின்னா எக்ஸாம்பிள் கிரிப்டோ கரன்சி, பிட்காயின்ஸ் அது சொல்லலாம். இப்ப எப்படி நம்ம கரண்ட் அசெட்ஸ், பிக்ஸ்ட் அசெட்ஸ சொல்றோமோ, இனிமே விர்ச்சுவல் டிஜிட்டல் அசெட்ஸும் நம்ம கணக்குல கொண்டு வர வேண்டியது இருக்கும். ஏன்னா இன்கம் ஜென்ரேட் பண்ற எந்த ஒரு ப்ராடக்டையும் நீங்க அசெட்டா கொண்டு வர வேண்டியது ரொம்ப முக்கியம். அதனால அதை கொண்டு வரும்போது அதன் மூலமா ஒரு இன்கம் ஜென்ரேட் ஆகும் இல்லைங்களா, அந்த இன்கத்துக்கு நம்ம டாக்ஸபிள், டாக்ஸ் லைபிலிட்டி பர்சனா மாறுறோம். அடுத்தது கிரெடிட் கார்டு. கிரெடிட் கார்டு எக்ஸ்பெண்டிச்சர் பேஸ் கால்குலேட்ஸ் இன்கம். அதாவது எக்ஸ்பெண்டிச்சர் பண்றீங்க, கிரெடிட் கார்டு எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, எக்ஸ்பெண்டிச்சர் ஃபர்ஸ்ட் பண்ணிடுவோம், அப்புறம் பேமெண்ட் கட்டுவோம், ஒன் டைம் செட்டில்மெண்டா அல்லது இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணுவோம். அப்ப அந்த எக்ஸ்பெண்டிச்சர் நீங்க பண்ணணும் அப்படின்னா இன்கம் இல்லாம நம்மளால அந்த எக்ஸ்பெண்டிச்சரை சால்வ் பண்ண முடியாது. இப்ப கிரெடிட் கார்டுல இந்த டிரான்சாக்சனை நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது வரும். அதே மாதிரி இதோட பேங்க் அக்கௌண்ட்ல எப்படி நம்ம இன்கம் டேக்ஸ் ஃபார்ம்ல ஃபில்அப் பண்ணணுமோ
அதே மாதிரி கிரெடிட் கார்டோட அக்கௌண்ட்டையும் மென்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ கவர்மெண்ட் அந்த கிரெடிட் கார்டோட எக்ஸ்பெண்டிச்சர் நேச்சரையும் அதுக்கு ரிலேட்டடா வர்ற இன்கம் சோர்ஸையும் கண்காணிக்கிறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது டாக்ஸ் அத்தாரிட்டிஸ் ரோல். டாக்ஸ் அத்தாரிட்டிஸ்னா டாக்ஸ் ஆபீசர், அதாவது இன்கம் டாக்ஸ் ஆபீசர். இந்த இன்கம் டாக்ஸ் ஆபீசர் சில பவர்ஸ் கவர்மெண்ட் கொடுத்திருக்காங்க, அதாவது இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுத்திருக்காங்க, பவர்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த பவர் பாத்தீங்கன்னா ஒரு டிஜிட்டலைஸ் வேர்ல்டுல நம்ம இருக்கிறதுக்காண்டி டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் முதற்கொண்டு, அதாவது இமெயில் ஐடி, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், இதுல எல்லாத்தையும் செக் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு பவர் கொடுத்திருக்காங்க. இதுல என்ன எனக்கு மெயினா தோணுதுன்னா, அதுல ஏதாவது இன்கம் ஜென்ரேட் ஆகுமா, ஜென்ரேட் பண்ணிருக்கலாம், அந்த இன்கம் மறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த பார்ட் ஆஃப் இன்கத்தையும் கவர்மெண்ட் செக் பண்ணது, டிபார்ட்மெண்ட், இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் செக் பண்ணது. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். இப்ப இருந்து நீங்க நம்ம எல்லாருமே இந்த கிரெடிட் கார்டு, சோசியல் மீடியா, இந்த ரிலேட்டடான எல்லா ஆக்டிவிட்டிஸ் இருந்தாலும் கணக்குகளை கரெக்டா வச்சு நம்ம இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கணக்கு கொடுக்கறது சரியான அனுபவம். தேங்க்யூ.